மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். அலைக்கடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்தீங்களா? இன்னைக்கு என் தலையில் 8 பேருங்கிற மாதிரி 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோங்கிற மாதிரி. ஆனால் ஒரு மனுஷன் பாவம் பார்ப்பனர்களை காப்பாற்றி ஆக வேண்டும் சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியவர் அர்ஜுன் சம்பத். கடைசியாக பார்த்தா அவர் பயணத்துக்கு உள்ளே போட்டாங்க ஓம்கார் பாலாஜிக்கு. இவருக்கு 8 பேர் தான் வந்திருக்காங்க. அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்ட நடிகை கஸ்தூரி உள்ள வச்சுட்டாங்க. நீதிமன்றம் உள்ள வைக்க சொல்லிட்டு உள்ள வைக்கல, நீதிமன்றம் வந்து வழிகாட்டுதல் கொடுத்துட்டு முன்ஜாமீன் வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. அதனால ஹைதராபாத்தில் போய் பதுங்கி கிடந்த கஸ்தூரியை இழுத்துருந்து. இது வரைக்கும் கஸ்தூரி இப்படி ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் நடிச்சதே கிடையாது. இதில் இன்னும் சொல்லப்போனால் இங்கே இந்த பாசிஸ்டுகளுக்கோ இல்லை பாசிஸ்டுகளுக்கு உதவி பண்ணுறவங்களுக்கோ இல்லை ரொம்ப பிற்போக்குவாதிகளுக்கோ இங்கே எந்த அளவுக்கும் ஆதரவு கிடையாதுங்கிறத இந்த 8 பேர்லேருந்தே கண்டுபிடிச்சிட முடியும். ஆமாம், பார்த்தீங்களா? அதாவது இவர் பார்ப்பனரே கிடையாது, சம்மந்தம் இல்லாமல் பார்ப்பனர் சொன்னது மதிவதனி சொன்னதுக்காக அதை ஒரு ஆர்ப்பாட்டமாக நடத்திட்டு அது ஒரு சர்ச்சையாகி போய் கடைசியில் அர்ஜுன் சம்பத்துக்கு ஆதரவு ஒருத்தர் கூட வரல அப்படிங்கிறது. பார்ப்பனர் கூட வரலங்கிறது இருக்குல்ல. பார்ப்பனர்களுக்கு கூட்டம் நடக்கும் பொழுது பார்ப்பனர்கள் திரண்டாங்க. அர்ஜுன் சம்பத்துக்கு ஆபத்துனா ஒருத்தருமே வரல அப்படிங்கிறத நிலைமையாக இருக்கிறது. அவங்க பெரிய போராளி மாதிரி அரசியல் அராஜகம் முடிக்க நீதி வெல்லட்டும். எதுக்கு இந்த வேலை? நீதிபதி முன்ஜாமீனா ரத்து பண்ணிட்டாரு. அவ்வளோ பெரிய போராளியா இருந்ததுன்னா தலைமுறை இங்கே தமிழ்நாட்டில் இருக்க வேண்டியது தானே. தேடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுருக்காங்க. இவங்க கைது பண்ண பிறகு ஒரு ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியிடுறாங்க. இதெல்லாம் ப்ரீ பிளானாக பண்ணுறதுங்கிறது இருக்குல்ல, தெளிவாக நடிக்கிறாங்கிற மாதிரி தெரிஞ்சது. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரைக்கும் யார் போராளி யார் கோமாளி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால ஷோ குழப்பம். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணாதிவாக. நான் நிறை மகேந்திரன். மறுபடியும் மணிப்பூர் பற்றி எறிய ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதில் வந்து பாஜக இதற்கு பின்னணியில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வேறு எந்த சாட்சியம் இல்லை. மக்களே நேரடியாக பாஜக எம்எல்ஏக்கள் அமைச்சருடைய வீடுகளை போய் தாக்குவதை பார்க்குறோம். கண்டிப்பாக நாம் அதை ஆதரிக்கவில்லை. யாருடைய வீடுகளும் தாக்கப்படுவதுங்கிறது கண்டிக்கத்தக்கது, அது ஏற்கத்தக்கது அல்ல. ஆனால் மக்களுடைய கோபம் பாஜகவை நோக்கி திரும்பி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதை காட்டுகிறது. நிச்சயமாக. ஏன்னா முதல் முறை கடந்த ஆண்டுகளில் பற்றி இருந்த பொழுது கூட அதுக்கு பின்புலமாக பாஜக தான் இருந்தது. பாஜகனுடைய இந்த இனப்பிரிப்பு கொள்கை இருக்குல்ல, அந்த இடஒதுக்கீடு ரிலேட்டடான கொள்கை தான் வந்து 2 தரப்பு மக்களுக்குமான பெரிய நெருக்கடியை உருவாக்குனது. அப்போம் பொழுதே மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 3-4 மாதங்களுக்கு மேலே வந்து தீவிரமான பிரச்சனை இருந்தது. ஆனால் அதை கையாளுறதுல இந்த மெத்தனம், கையாள முடியாத தோல்வித்தனம் இருக்குல்ல, அது வந்து உலக அளவில் சந்திச்சிருச்ச விஷயமா இருக்குது. பாஜக அந்த விஷயத்தில் தோல்வியை அடைஞ்சது அப்படிங்கிறத சொல்ல முடியும். அந்த மணிப்பூர் குறித்து நீங்கள் நாடாளுமன்றத்தில் விவாதிங்க அப்படின்னு சொன்ன பொழுது பிரதமர் வந்து அது குறித்து ஒரு வார்த்தை கூட சொல்லாமல், அத்தனைக்கும் எதிர்கட்சிகளுடைய கடும் அழுத்தத்துக்கு பிறகு சொன்னார். எதிர்கட்சிகள் எந்திரிச்சு போன பிறகு சொன்னார். 2 மணி நேரம் இது அந்த உரையில் 1 மணி நேரம் 40 நிமிஷம் மணிப்பூர் வார்த்தையை வச்சிருக்காங்க பேசுறாங்க. எல்லாரும் வெளியில போன பிறகு பாத்தீங்கன்னா மணிப்பூர் பேச ஆரம்பிச்சு எல்லாம் வெளில போயிட்டாங்க. அதுக்குள்ள முடிச்சுட்டாருங்கிறது இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு பொறுப்பில்லாத நிர்வாகத்தரமா இல்லாத அரசு வந்து இந்தியாவில் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத மணிப்பூர் விஷயத்துல பார்த்தோம். பிஜேபி ஆட்சி அங்கே தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற நிலையில அங்கே சமூக பதட்டத்தை தணிக்கிறதுக்கோ அல்ல 2 மக்களுக்குமான ஒரு சுமூக சூழல் எட்டுறதுக்கோ எந்த முயற்சியும் செய்யலை அப்படிங்கிறது தான் இந்த கலவரத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். இப்போதும் அவர் வந்து நைஜீரியா போயிட்டார். ஆமாம், ராகுல் காந்தியோட கேட்டிருக்காரு இப்போதாவது மணிப்பூர் போவாரான்னு சொல்லிட்டு. என்ன பண்ணிருக்கேன்னு தேசிய புலனாய்வு முகமை அதுக்கு என்ஐஏவுக்கு மாற்றி இருக்கிறார்கள். இதனுடைய நோக்கமும் நமக்கு புரியல. அதாவது அங்கே இருப்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அது வந்து தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் பிரச்சனை தொடர்பானது கிடையாது. பொதுவாக இது வரைக்கும் வந்து தேசிய புலனாய்வு முகாம்ங்கிறது பயங்கரவாதிகள் தொடர்பான விஷயங்களை தான் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஏன் இதை வந்து மாற்றுகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியுமே, அதை வந்து ஒரு பெரிய தீவிரவாதி பிரச்சனையை மாற்றி நாங்களாம் தேசபக்தர்கள், அந்நிய நாட்டு சதி இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்காக இதை மாற்றுகிறார்களா என்கிற கேள்வியில இருக்கிறது. ஏற்கனவே அப்படிதான் அந்நிய நாட்டு சதி தான் சொன்னாங்க. இதை இப்போ சரி அந்நிய நாட்டு சதி குற்றம் சாட்டினாங்கல்ல, அந்த முடிஞ்சு கிட்டத்தட்ட 7-8 மாதங்களுக்கு நெருக்கி ஆகுது. இப்போ என்ன வேலை செஞ்சீங்கிற கேள்வி இருக்கு. நீங்க அந்த வேலை செஞ்சிருந்தீங்கன்னா திரும்ப இன்னொரு பிரச்சனை உருவாயிருக்காது அப்படிங்கிறது தான். இந்த மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை திரும்ப திரும்ப கூர்த்திட்டுற வேலை தான் இங்கே செஞ்சுட்டு இருக்காங்களே தவிர இந்த சரி பண்ணுற வேலையை செய்யலைங்கிறது தான் திரும்ப கலவரத்துக்கான காரணம். நீங்கள் திசை திருப்புற வேலை தான் இது, இந்த எண்ணெயை எல்லாம் கொண்டு போகிறதுங்கிறது. அதனால தான் வந்து மணிப்பூருக்கு வந்து பிரதமர் போகாது மட்டும் இல்லை, இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா முழுக்க சுற்றினவர் மணிப்பூர் பக்கமே எட்டி பார்க்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால் வந்து பார்த்தோம்னா மணிப்பூர் என்பது அது பிஜேபியுடைய மிகப்பெரிய அவமான சின்னமாக இருக்கிறது அப்படிங்கிறத மீண்டும் மணிப்பூர் நிரூபித்திருக்கிறது. டெல்லியிலிருந்து நிதிக்குழு தமிழ்நாடுக்கு வந்திருக்கிறது. தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்திருக்கிறது. ஆக்சுவலாக வந்து ரொம்ப
16வது நிதிக்குழு அரவிந்த் பணக்காரியான பொருளாதார நிபுணர் இப்போ அந்த நிதி ஆயோக்குடைய பொறுப்பில் இருக்கார், தலைமை பொறுப்பில் இருக்கார். அவர் தலைமையிலான குழு வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் செஞ்சுருக்காங்க. திரும்ப தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அரசு திட்டங்களால் செயல்படுத்தக்கூடிய அதெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் பார்வையிடுவாங்க. சரியாக செயல்பட்டு மதுரை எய்ம்ஸ் மாதிரி கண்டிப்பாக அங்கே போக மாட்டாங்க. கொஞ்சம் நிகழ்ச்சி நாளில் மதுரை எய்ம்ஸ் இருக்காது, இருந்தாலும் அடிச்சிருவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் வச்சிருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நிதி பங்கீடு இருக்குல்ல, ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கான நிதி பங்கீட்டில் வந்து இப்போ காட்டுற பாரபட்சம் வந்து வளர்ச்சி அடைந்த மாநிலங்களுக்கு வந்து ரொம்ப தேக்கமாக இருக்குது, குறைவாக கொடுக்குறாங்க. தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள், வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள், இங்கிருந்து நிதி வருவாய் அதிகமாக இருக்குது ஒன்றிய அரசுக்கு. ஆனால் ஒன்றிய அரசான பங்கீடு வந்து உத்தரப்பிரதேசம், பீகாருக்கு தான் அதிகம் போயிட்டு இருக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள்கிட்ட நீங்கள் வரி எடுக்க முடியாத அளவுக்கு நெருக்கடி உருவாயிடும். ஏன்னா உங்களுக்கு நிதி பங்கீடு எங்களுக்கு சரியாக வந்தால் தான் நாங்கள் வளர்ச்சி அடைந்த மாநிலம் ரெவன்யூ கொடுக்க முடியும். எங்களை சுரண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் கொடுக்குறது என்ன, நீங்கள் வளர்ச்சி அடைந்த மாநிலம் நிதியே கொடுக்க மாட்டேன், இனிமேல் உங்களுக்கு வளர்ச்சியே கிடையாது அப்படிங்கிறது அவங்க ஐடியாவா. நீங்கள் என்னன்னா அப்புறம் எங்கள்கிட்ட சுரண்ட முடியும், சுரண்டது இருந்தாலும் சுரண்ட முடியும். ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்களும் வந்து ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் எங்கேருந்து வாங்கி கொடுப்பீங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. அந்த வகையில் ஒன்றிய அரசினுடைய இந்த பாரபட்சமான அணுகுமுறையை வந்து நிதிக்குழுட்ட தெளிவாக பராமரிச்சிருக்காரு. ஏன்னா இயற்கை பேரிடர்கள் பொழுது வந்து ஒழுங்காக வர வேண்டிய தொகை கொடுக்கறது கிடையாது. அது இல்லாமல் ஒன்றிய அரசு இங்கே செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் மாநில அரசோடு சேர்ந்து செயல்படுத்த வேண்டிய திட்டங்களுக்கான பங்கீடு கொடுக்கறது கிடையாது, ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகையிலிருந்து கொடுக்கறது கிடையாது. இப்படி தொடர்ச்சியாக மாநில அரசு வந்து குறிப்பாக வந்து தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள், அதிலும் குறிப்பாக வந்து தமிழ்நாடு அப்படின்னு வச்சுக்கலாம், புறக்கணிக்கிறதுன்னு இருக்குல்ல, இதெல்லாம் பட்டியலிட்டு நிதிக்குழுட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. இந்த நிதிக்குழு வந்து அங்கே போய் என்ன, ஆனால் கண்டிப்பாக வந்து நிதி ஆயோக்கிட்ட பெருசாக ஒன்றும் அவங்க ஒன்றும் திட்டமிடுற குழு கிடையாது, பரிந்துரை மட்டும்தான் செய்ய முடியும்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாம் தீர்மானிக்கிற வேண்டியது நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிறதான் ஒன்றிய அரசு கையில் வச்சுருக்க அதிகாரமாக இருக்குது. அந்த வகையில் நிதி ஆயோக் குழுவிடமும் வந்து ரொம்ப தெளிவாக வந்து முதலமைச்சர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஆலோசனை நடந்திருக்குது. இவங்க போய் என்ன பரிந்துரை கொடுப்பாங்கிறத இவங்க பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். கண்டிப்பாக. உத்தரப்பிரதேசம், பீகார் அப்படி நீங்கள் சொல்கிறப்ப தான் 2 சம்பவங்கள் நினைவுக்கு வருகின்றன. ஒன்று பீகாரில் என்னென்னா, ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, ஆக்சிடெண்ட்டாக இறந்து போயிருக்காரு, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, இறந்துட்டார் அவர். காலையில் இருந்துச்சு வந்து பார்த்தா அந்த டெட் பாடியோட கண்ணை காணாமா. ஐயோ, போய் என்னங்க கண்ணை காணான்னு கேட்டால் எலி கடிச்சு சாப்பிட்டுச்சு அப்படின்னு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய கட்டமைப்பு இருக்குதுங்கிறது தான் உண்மையிலே. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, எலி கடிச்செல்லாம் சாப்பிடலாம், அந்த கண்ணை விற்றுட்டாங்க, டாக்டர்ஸே வந்து வித்துட்டாங்க, கண்தானம்ங்கிற பேரில் விற்று காசு சம்பாதிச்சுட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே இருக்கிறது. ஏன்னா வந்து கரெக்டாக வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்த மாதிரி இருக்காங்க, எலி அப்படி கிடைக்காது இல்லை. இப்படி ஒரு அவலம் பீகாரில். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 11 குழந்தைகள் அந்த மருத்துவமனையில் வந்து இறந்திருக்கிறார்கள். இறந்து இந்த சம்பவம் நடந்து 2 நாட்கள் ஆகிவிட்டன. இது வரைக்கும் ஒரு வழக்கு பதிவு கூட செய்யப்படலை. அந்த உத்தரப்பிரதேசத்தில் லூலு மால் திறந்திருக்காங்க, சுகாதாரத்துறை அமைச்சர் திறப்புலாவில் கலந்துருக்காங்க, போயிருக்காரு. உத்தரப்பிரதேசம் தீ விபத்து சம்பவம் போது தான் இன்னொன்று சொல்ல தோணுது. அதில் தீ விபத்தில் வந்து குழந்தைகளை ஒருத்தரை காப்பாற்றிருக்காரு, கண்ணாடி ஜன்னல்லாம் உடைச்சி வந்து ஒரு 10 குழந்தைகளை காப்பாற்றிருக்காரு. அவர் ஜெயிலில் தூக்கி போட்டிருப்பாங்களா? இல்லை, அவருடைய 2 குழந்தைகள் வந்து தீ விபத்தில் இருந்திருக்கிறது அடுத்ததும் தெரிஞ்சது. அது ரொம்ப நெகிழ்வான சம்பவமாக இருந்தது. ஆனால் இந்த தீ விபத்துங்கிறது மின்கசிவு காரணமாக நடந்துங்கிறதுனால யாரையும் உள்ளதுக்கு போடலை. ஒருவேளை மருத்துவர்கள் யாராவது வந்து மருத்துவம் கபில் கான் மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து கண்டிப்பாக உள்ள வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி மாநிலம் தானே அது. ஆமாம். அந்த வகையில் இந்த அதனுடைய நிர்வாகம் எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறது. வந்து ஒரு 11 குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள், கறி இறந்திருக்கிறார்கள். நம்ம முந்தானத்து கூட பேசுகிறோம், கிண்டியில் நடந்த சம்பவத்தை அவ்வளோ தூரம் விரிவாக பேசுகிறோம். உடனடியாக கைது, வழக்கு, வெளிப்படைத்தன்மை எல்லாமே செயல். மருத்துவர்கள் வந்து அடையாள நிறுத்தம், அமைச்சர் போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு, எல்லாமே இருந்தது. இருந்தாலும் வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து பட்டிருந்தாங்க. அதுலலாம் பார்த்தீங்கன்னா அதிமுக நடந்து கொண்ட விதம்ங்கிறது எதிர்கட்சிகளை தாண்டி ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்கிட்டாங்க. நியூஜியில் வந்து நியூஸ் போட்டிருக்காங்க, கட்டுமர மருத்துவமனையில் இப்படி ஒரு சம்பவம் அப்படின்னு போட்டு கருணாநிதி பெயரை வைத்தனால இந்த அசம்பாதம் நடப்பதாக பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். சொல்லப்பட்ட ஒரு டிவியில் கிண்டி மருத்துவமனைங்கிறாங்க, உயர் சிறப்பு மருத்துவமனைன்னு இருக்குது சொல்லவில்ல, அல்லது கலைஞர் மருத்துவமனைன்னு சொல்லிட்டு போயிடலாம். கிண்டி மருத்துவமனையில் கிண்டி மருத்துவமனை, அதாவது அந்த புறக்கணிக்கிறத கூட எப்படி புறக்கணிக்கிறது இருக்குல்ல, இந்த மாதிரியான நைச்சியமாக எல்லாம் புறக்கணிக்கிறது ஒரு பக்கம். எப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, அந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒன்று, அது பண்ணுறாங்க. அப்போ அவ்வளோ கடுமையான விமர்சனங்கள். இங்கே நடந்து 2 நாட்கள் ஆகிடுச்சு, 11 குழந்தைகள் இறந்து விட்டார்கள், ஒரு வழக்கு பதிவு எஃப்ஐஆர் கூட போடாமல் ஒரு மாநிலம் இருக்குதுன்னு அது உத்தரப்பிரதேசம். பீகாரில் பார்த்தோன்னா கண்ணக்கானா எலி கடிச்சிருச்சு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான் ரெண்டுமே, இந்த பக்கம் பிஜேபி, அந்த பக்கம் பிஜேபி கூட்டணி ஆச்சு, நிதிஷ்குமாரோட ஆச்சு. ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து மட்டும் வாய் வண்டலூர் போகிற அளவுக்கு கிளிகளே பேசு. இந்த கட்டமைப்பு அங்கே அப்படி வச்சுக்கிட்டு இங்கே மருத்துவ கட்டமைப்போட தலைநகரமாக நம்ம இங்கே இருக்கோம். இங்கே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வண்டலூர் வரையும் பேசுறது இருக்குல்ல,
அது வந்து அங்கே மறந்துடுறாங்கங்கிறது தான் அடிக்கடி இவங்களுக்கு அந்த மறதி நோய் வரும். ஹைகோர்ட்டுக்கெல்லாம் வர்றது நியாயம் தானே. அதை நினைவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் என்கிற என் ஆனந்த் அவர் என்ன அறிவித்திருக்காருன்னா, அதிமுகவுடன் எங்களுக்கு கூட்டணி கிடையாது அப்படின்னு நினைச்சார். ஏன்னா அந்த மாநாடு விஜய் அந்த மாநாட்டில் பேசியதுலேருந்து தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, அதிமுகவோட விஜய் போனாலும் போவார்னு. எடப்பாடி பழனிசாமியுமே யாருமே வந்து தாவைக்கா விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லியிருந்தார். நேற்று மட்டும் செல்லூர் ராஜு மட்டும் மதுரையில் நடந்த ஒரு கூட்டத்தில் 4 படம் நடிச்சவங்களாம் முதலமைச்சராக ஆசைப்படுறாங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு. ஆமாம், அதனாலயா நான் தெரியல, இன்னைக்கு விவரம் அறிவிச்சிருக்காரு. ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி ஊடகங்கள் பேசி பேசி தான் அவர் பிரச்சாரத்தை கொண்டு வருதுன்னு இருக்குல்ல. அவங்க இன்னும் இதுவரையும் களத்துக்கு வரவே இல்லை. மாநாடு முடிஞ்ச விட கதவை சாத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விடுறதுனோட யாராவது பேசுவாங்க, பேசுறதுனோட வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அது நோக்கமே தவிர பெருசாக ஒன்றும் கிடையாது. இன்னொன்று, அதிமுக ஏதோ கதை திறந்து வச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இவங்க கூட்டணி வைக்கலங்கிற மாதிரி சொன்னாங்க. அது இல்லாமல் இவர் ஸ்டேட்மெண்ட்டே கூட கூட்டணி வைத்தால் நாங்கள் ஆட்சியில் பங்கு தர தயாராக இருக்கிறோம்னு சொன்னவர். நம்மளை நம்பி சில பேர் வருவாங்க இல்லையா, அதாவது என்னுடைய தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறதான் அவருடைய. கூட்டணிக்கு தயாராக இருக்கும், ஆட்சி பகிர்வுக்கே தயாராக இருக்கும் பொழுது கூட்டணிக்கும் தயாராக இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ அதிமுக கதவை மட்டும் அடைக்கிறதுங்கிறது என்ன? அப்போ வேற யாரு கூட்டணி வைப்பாங்க? அப்படி ஏன்னா இப்போ விஜயோட தலைமையில தான் கூட்டணினா எடப்பாடி பழனிசாமி போனாருன்னா அவங்க கட்சிக்காரங்களே காரி துப்பிடுவாங்களே. வந்து விஜயோட தலைமையில தான் 50 வருஷம் 53 வருஷம் ஆயிடுச்சு அதிமுக. ஆமா, விஜய் நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் தலைமையில அதிமுக கூட்டணி போச்சுன்னா என்ன அர்த்தம்? அதனால அப்படியான சூழல் கிடையாது. அதனால இன்னொன்று, விஜய் வந்து ஒருவேளை அதிமுக கூட்டணியில் வச்சாலுமே கூட 2 கேள்வி இருக்கு. ஒன்று, நீங்கள் கரப்ஷன் கப்படதாரிகள் திமுக மட்டும் மறைச்சிக்கிறீங்களே. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர் வந்து ஊழல் வழக்கிலேயே உள்ள போனவர். ஆமா, அப்படிங்கிறப்ப நீங்க எப்படி ஊழலை எதிர்க்கக்கூடியவர் இப்படி அதிமுக கூட்டணி வச்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இவர் வந்து முதல் தேர்தலில் தனிச்சு நின்னாதான் அவருடைய பலம் என்னன்னு அவருக்கே தெரியும். கூட்டணி வச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக அது தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதா யதார்த்தம். அவர் வந்து வரும்பொழுதே கூட்டணிக்கு தயாருங்கிற புதுரோட வர்றாரு. ஸோ அப்போ அவர் யார் கூட கூட்டணி வைக்கிறாரு அப்படிங்கிறத அவருக்கும் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் அதிமுக நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அதிமுக இல்லைன்னு கதவை அடைச்சாச்சு. அவரோட கூட்டணியுமே கூட இப்போ அவர் தலைமையில கூட்டணினா அந்த கட்சியோட சின்ன கட்சியா இருக்கக்கூடிய கட்சிகளோட தான் அவர் கூட்டணி வைக்க முடியும். அப்பதான் இவருடைய தலைமை ஏற்றுக்க முடியும். விடுதலை சிறுத்தைகள் வந்து அப்படியே ஆரம்பிச்சாங்க. இவர் திரும்ப வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டாரு. திரும்ப மைக்கு நிட்டுறாங்க. நேத்து கூட ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு 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 நிகழ்ச்சி அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை கலந்திருக்கிறார். இன்பதுரை வந்து திருமாவளவன் எங்களோட தான் இருக்கிறார் அப்படின்னு பேசியிருக்காரு. அதையுமே அவர் மறுத்து பேசியிருக்காரு. அதாவது இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் பேர் மாத்திருக்காங்க இல்லையா, அதை கண்டிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில அவர் கலந்திருக்காரு இன்பதுரை. அவ்வளவுதாங்க, மற்றபடி கூட்டணிக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம் அப்படிங்கிறதையுமே அவர் சொல்லி. எல்லா கட்சிகளும் கலந்துருக்காங்க, திமுக உட்பட எல்லா கட்சியுமே கலந்துருக்காங்க. திரும்ப அவர் வந்து மூஞ்சில் அடித்து சொன்ன மாதிரியும் இவங்க திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்கிறது தான் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கே சலிச்சு போயிடும் அப்படிங்கிறது இருக்குல்ல. அந்த வகையில் அவருக்கே சலிச்சு போயிட்டு யாரும் திரும்ப அவர்கிட்ட மைக் கொண்டு நீட்டாதீங்க. ஆனால் உண்மையில இது அதிமுக ஒரு வகையில் அவமானம் தான். அதிமுக சொன்ன விஜயோட எங்களுக்கு கூட்டணி இல்லைங்க, நேற்று வந்து ஒரு நாங்கள் எங்களோட கூட்டணி வைக்கிறோம். கண்டிப்பா இன்னைக்கு விஜய் கட்சி சொல்லியிருக்கா அதிமுக அப்பப்போ வெளில போ அப்படிங்கன்னா, போன தேர்தலில் இப்படி தான் வந்து தேமுதிகவை தவிர யாருமே வரல, பாமக வரல, காங்கிரஸ் எங்க கூட்டணிக்கு வரும், விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையிலே வரவே இல்லை. கழுத தெரிஞ்சு கட்டரமான கதை இருக்குல்ல. இப்படி ஆயிப்போச்சு எடப்பாடி பழனிசாமி நிலைமை அப்படிங்கிறது உண்மையில ரொம்ப பரிதாபமாகத்தான் இருக்கு. நேற்று உதயநிதி வேற வச்சு செய்யும் செஞ்சிருக்கா அப்படி சம்பவத்தை. ஆமா, அதை பார்த்தாலே வந்து ஒரு இதாக இருக்கிறது. என்னன்னா, இதை 2 எதிரெதிர் அறிக்கையினோட இன்னொன்று பார்க்க வேண்டியது, தமிழ்நாட்டில் 2 கட்சிகள் தான் பிரதான கட்சி அப்படிங்கிறது தான். மற்ற நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஜயெல்லாம் அந்த கூட்டணிக்கு நாங்கள் யார் கூட சேர மாட்டோம், எங்கள் கூட கூட்டணி வர இதெல்லாம் சீனில் இல்லைங்கிறது தான். ஒன்று திமுக, எதிர் அதிமுக, இந்த 2 கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் எதிரெதிராக அரசியல் செய்யக்கூடிய கட்சி அப்படிங்கிறது. பாக்கி எல்லாமே உதிரி கட்சிகள் தான் அப்படிங்கிறது தான் கள நிலவரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். திருப்பூர்ல ஒரு அதிமுக கூட்டம் முடிஞ்சு எல்லாரும் வரிசையை சேர் எடுத்துட்டு வெளியில கிளம்பிட்டாங்க. ஏன்னா இது ஒரு வினோதமா இருக்குது. எல்லாம் கூட்டம் முடிஞ்சா மாலை இருக்கும், புத்தகங்கள் வாங்கிட்டு போவாங்கன்னா உட்காந்து சேர் எடுத்துட்டு போறாங்கன்னா, அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கு நாற்காலி ஃப்ரீன்னு இருக்காங்க. இப்படி ஒரு ஆஃபர் எந்த கட்சியுமே அறிவிச்சதே கிடையாது. புது டெக்னிக் என்னன்னா, அந்த சேர் விட்டு எழுந்துட்டாங்க, பக்கத்துக்காரன் உட்காந்து சேர் எடுத்துட்டு போயிடுவான். அதனால அந்த கூட்டம் முடிகிற வரையும் அந்த சேர் கடைசி வரைக்கும் கூட்டம் கலையாமல் இருந்தது. கூட்டம் முடிகிற நேரத்துல நாற்காலிகளோட கூட்டத்தை காணாம். அப்படிதான் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை. புது டெக்னிக் வழக்கமா வந்து இந்த தேர்தல் கட்சிகள்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல புதுசா வந்து அதிமுக தான் செய்வாங்க. நீங்க வந்து வைகை டேமுக்கு வந்து திருமாக்கோள் போட்டு அது மாதிரி வந்து புது டெக்னிக்கை வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இதை வந்து இது ஒரு வகையில் வந்து மக்கள் ஏதோ ஒரு வகையில் எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறது தான். ஆனால் இது இந்த மாதிரி போக்கள் ஊக்குவிக்கிறது நல்லதும் கிடையாது. ஆமாம், நிச்சயமாக அது வந்து மக்களுக்குமே வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியாது. இதே மாதிரி பெங்களூரில் ஒரு சம்பவம் என்னென்னா,
ஒரு பையன் அவன் வந்து பயங்கர பக்தி உள்ள அம்மன் பக்தி உள்ள பையன் 10th 3 தடவை ஃபெயில் ஆயிருக்கான். அவனே வந்து அம்மன் சிலையை உடைச்சிருக்கிறான். சரிதான். அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜில் போய் பார்த்தா தான் அந்த பையன் கூப்பிட்டு எச்சரித்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. சரிதான். எனக்கு அதை படிக்கிறப்ப பராசக்தி படம் தான் அம்மன் எந்த காலத்துலடா பேசுனா அம்பாள் அப்படிங்கிற மாதிரி அந்த கடவுள் பக்தி ஒரு உங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கலாம், படிச்சு பாஸ் பண்ணணுமே. ஆனால் ஒரு வகையில் வந்து எழுத போன அவனுக்கு இந்த 3 தடவை ஃபெயில் ஆனதுனோட அவனுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிற பகுத்தறிவு உருவானது இல்லை, அதுவே பெரிய விஷயம்தான். ஆமாம், கண்டிப்பாக அது வரவேற்கத்தக்க ஒன்று. ஓகே, நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம். இதில் வந்து உங்களுடைய விமர்சனங்களை இங்கே பதிவு செய்யுங்கள். தொடர்ச்சியாக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்பில் இருங்கள். முச்சந்தி ஷோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.